ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் தங்க பிள்ளையே, தடைகள் பல வரலாம், தட்டி கழிக்க பல கூட்டமும் வரலாம். அதை கண்டு அஞ்சாதே, துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொன்றும் வெற்றியின் படிக்கட்டுகள்தான். மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும். ஆனால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நம்பலாம். ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே. உன் சுய சிந்தனையை முடக்கி விடாதே. மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணரு, அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் குழந்தையே. 1000 பெயரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. உன் முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ நம்புவது. அதனால் முதலில் உன்னை நேசி. சுமைகளை சுமக்கின்றாய் என்று கவலை கொள்ளாதே. உலகில் அனைத்து சுமைகளை சுமக்கும் பூமியே உன் காலுக்கு அடியில் உள்ளது. உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றி பெறுவாய். சோதனை காலத்தில் பொறுமையாய் இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. உன் சோதனை காலம் விரைவில் முடிவுக்கு வரும். சூரியனைப் போல பிரகாசிக்கும். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் உருவாக்க முடியும். நம்பிக்கை எனும் பிடியில் நீ இருக்கும் வரை வெற்றி எனும் ஓடை உனக்காக திறந்தே இருக்கும். என் பிள்ளையே, யாரையும் நம்பாதே. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள். பிள்ளையே, தனியாக இருக்கிறாய் என்று கவலை கொள்ளாதே. வானத்தை பார், நீ தனித்து இல்லை. இந்த பிரபஞ்சமே உன்னுடன் நம்முடன் உள்ளது. காலம் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்காது. காலம் அமையும் போதே உன் கடமைகளை செய்து முடித்தாக வேண்டும். எத்தனை கரங்கள் உன்னை தள்ளிவிட்டாலும் என் கரங்களை கொண்டு உன்னை தூக்கி விடுவேன். எளிமை, பொறுமை, இரக்கம் இம்மூன்றும் உன்னிடம் இருக்குமாயின் உன்னை யாராலும் அழிக்க முடியாது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் கூடவே உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். மீண்டும் கூறுகிறேன், யாரையும் நம்பாதே. உன்னை மட்டும் நீ நம்பினால் போதும். நலமாய் வாழ்வாய். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். உன் தாய் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கும். நல்ல மகிழ்ச்சியான செய்தியை கேட்பாய். உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் செவி சாய்க்கவில்லை என்று கோபமாக இருக்கும் என் பிள்ளையே, உன்னோடு பேசவே நான் வந்துள்ளேன். உன் மனதில் எழுந்துள்ள அத்தனை சந்தேகங்களுக்கும் கோபங்களுக்கும் இப்பொழுது நான் விடை தரப் போகின்றேன். சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்பாயா? என்னிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருக்கிறாய். வேண்டுதல்கள் நிறைவேற விரதங்களை கடைபிடிக்கிறாய். யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை செய்து விடுகிறாய். உன் முயற்சிகள் அனைத்தையும் செயல்படுத்தி விட்டாய். ஆனாலும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக இல்லை. என்ன செய்தாலும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்க மாட்டாயா அம்மா என்று என் பிள்ளை என் மீது கோபமாக இருக்கிறாய். என் குழந்தையே, இதனால் ஒரு தவறும் இல்லை. பிள்ளை என்றால் தாயிடம் இப்படித்தானே நடந்து கொள்ளும். தாயிடம்தானே உரிமையாக கேட்க முடியும். தன் தாயிடம்தானே கோபமாக சண்டையிட முடியும். ஆனாலும் மனம் வருந்தி தாயின் மடியைத்தானே நாடி செல்லும். அப்படித்தான் எத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏதேனும் நடந்துவிட்டால் அம்மா என்று ஓடோடி வந்து விடுகிறாய். நீ கோபப்படும் போது என் பிள்ளை என் மீது வைத்திருக்கும் உரிமையை நினைத்து பெருமை கொள்கிறேன். கண்ணீரோடு என் முன் நீ நிற்கும்போது நான் உன்னை அரவணைத்து கொள்கிறேன். அதே போலத்தான் உன் வேண்டுதல்களை தினம் தினம் என்னிடம் சொல்லும்போது செவிகள் நிறைக்க
நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எதுவும் செய்யவில்லையே அம்மா என்று என்னிடம் கேட்பது எனக்கு கேட்கிறது. உன் கண்களை பொறுத்தவரை நான் எதுவும் செய்யாததைப் போலத்தான் இருக்கும். ஏனெனில் மனிதனின் கண்களுக்கு தெய்வத்தின் நடவடிக்கை என்றும் தெரியாது. நீ என்று உன் வேண்டுதல்கள் என்னிடம் வந்து மனமுருகி சொல்லிவிட்டாயோ, அன்றே உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான முறைகளையும் நான் வகுத்து விட்டேன். அதற்கான செயல்களையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாய் உன் வேண்டுதல்கள் பலித்தே தீரும். அதற்கான நேரம் வரும்போது நிச்சயம் நீ அதை உணர்வாய். நம்பிக்கையோடு இரு தங்கமே. ஒருபொழுதும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அதுவே உன்னை வந்து சேரும். வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். உன் வாழ்வில் நிகழ்பவைக்கு நீயே பொறுப்பு என்று உணர வேண்டும். நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே. ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. உனது நடத்தை உன் சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். உன்னுடைய பின்காலத்தை நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டு போய்விடும். உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய நிகழ்காலம் இதை மட்டும் யோசி. எதிர்காலத்தை உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.